இங்க காலையிலேயே எல்லாருமே போய் பால்காரன்ட்ட பால் குடுக்குறாங்க. அதுல ஒருத்தன் குடுத்த பால் மட்டுமே ரத்தமா இருக்குது. இத பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போறாங்க. இப்ப அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பூசாரியை கூட்டிட்டு வராங்க. அந்த பூசாரியுமே அந்த மாடை பார்த்தோன்னே இதை கொல்லணும்னு சொல்றாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க மாட்டை கொல்றது பாவம்னு. அப்ப பூசாரி மாட்டோட ஓனர்ட்ட வெந்தயத்தை கொடுத்து அந்த மாட்டை சுத்தி வர சொல்றாங்க. அவன் சுத்தி வந்த பிறகு அந்த வெந்தயம் வந்து கடுகா மாறி இருக்குது. அப்ப அந்த பூசாரி சொல்றாங்க இது மாடு இல்ல, இது பேயின்னு. இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மாடை எப்படி கொல்லலாம்னு பிளான் போடுறாங்க. இப்ப அந்த மாடை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்ச அந்த மாடை வளர்க்குறாங்களும் உடனே போய் அந்த மாடையும் அவுத்து விடுறாங்க. இப்ப அந்த மாடு தப்பிச்சிட்டுன்னு தெரிஞ்ச அந்த ஊர் மக்களுமே அந்த மாடை துரத்திட்டு போக அந்த நேரம் தான் நம்ம ஹீரோவும் அந்த ஊருக்கு ரிசர்ச்காக வந்திருப்பான். இப்ப அந்த மாடுமே நம்ம ஹீரோ மேல மோத நம்ம ஹீரோவுமே கீழே விழுவான். இப்ப எல்லாருமே துரத்திட்டு போறதுனால இப்ப நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்பான். அப்ப அந்த மாடை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோவும் உடனே வேகமா போய் அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த மாடையுமே ஒரு மரத்துல கட்டிட்டு பூசாரிட்ட போய் சொல்லுவான் இந்த மாடுக்கு பேய் ஒன்றும் பிடிக்கல, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவான். இதை கேட்ட அந்த ஊர் மக்களுமே நம்ம ஹீரோக்கு தங்கறதுக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே முயற்சி கைவிடாத நம்ம ஹீரோ அந்த மாடை வச்சு நிறைய ரிசர்ச் பண்றான். ரிசர்ச் பண்ணி அந்த மாடுக்கு பேய் பிடிக்கலன்னு கடைசியா கண்டுபிடிக்கிறான்.